தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பரிசுத்த திருத்துவத்திற்கு இப்பொழுதும் தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த தேவ தாயே, எங்கள் துன்ப வேளையில் நாங்கள் உமது அடைக்கலத்தை தேடி வருகிறோம். மகிமை நிறைந்தவளும் மாசில்லாதவளுமான கன்னிகையே, எங்கள் மன்றாட்டை தள்ளிவிடாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காத்தருளும். வேண்டுதல் ஜெபம். இப்புண்ணிய தலத்தில் மாட்சிமை கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோனியாரை, இயேசு பாலகனின் கையிலிருந்து பேறு பெற்ற பரிசுத்த தனவிலங்கும் லேடியே, இன்னல் ஒரு போரின் சஞ்சீவியே, பாவிகளுக்கு தஞ்சமே, உமது ஆதரவை நாடி ஓடி வந்துள்ள எங்களுக்கு ஆக இறைவனிடம் மன்றாடுவீராக. எங்கள் அன்பான தந்தையே, எங்களை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இறைமக்களின் மன்றாட்டுக்கள். எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்திட வேண்டும் என்று மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரரை போல வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று இந்த தலத்தை நாடி வரும் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி உடல் நலத்தில் நீடிக்கவும் மன அமைதியற்றோர் நிம்மதியடையவும் வேண்டும் என்று தீய சிந்தனைகளிலிருந்தும் பேயின் சோதனைகளிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்பும் கோரிக்கைகள் கைகூடவும் எங்களை எதிர்கொண்டு வரும் தீமைகள் விலகவும் இன்னும் உமது ஆதரவை இருக்க வேண்டும் என்று யாவராலும் கைவிடப்பட்ட நம்பிக்கையிடம் இருக்கும் நெருக்கடியான வேளையில் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சில நாடுகள் மௌனமாக செய்யுங்கள். மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில்லாத அன்புக்குரியவரும் உமது அருளின் துணையால் கோடி அற்புதப்பட்ட புனித அந்தோனியாரை எண்ணி வந்துள்ள மக்கள் ஆணைகள் பேர் உமது கருணை கண்களை திருப்பீரணும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உணருங்கள். ஒரு சாட்சியை பகிர்ந்து மரியே வாழ்க. நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் எனக்கு கொரோனா வந்துருச்சு. எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கேன் எடுத்தாங்க. அந்த ஸ்கேனில் 2 மார்புலையும் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
2 மார்புலையும் கட்டி இருக்குது. நீங்கள் வந்து 23ஆம் தேதி, இந்த மாதம் 23ஆம் தேதி உங்களுக்கு ஆப்ரேஷன். நான் கொஞ்சம் எமோஷனலாக பேசுகிறேன், மன்னிச்சுக்கோங்க. ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, கல்யாணம் பண்ணாமல் வேற இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்பவே மன உளைச்சல். அப்போ ஜூலி உங்கள்கிட்ட சொன்னேன், எனக்கு அவஸ்தை கொடுத்து சொல்லிடுங்க, நான் வந்து இருக்கல, எனக்கு ஆப்ரேஷன் வேறு சொல்லிட்டாங்க, புத்து நோயின்றது சாதாரண அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிடும், அதனால தயவுசெய்து எனக்கு அவஸ்தை கொடுத்து அப்படின்னு. அப்போ ஜூலி சொன்னாப்புல, வேண்டாங்க, நீங்கள் மாதாட்ட நல்லா வேண்டிக்கங்க அப்படின்னு சொன்ன பிறகு எங்கள் வீட்லேயும் சொன்னேன். அவர் என்ன சொன்னார், உன்னை கைவிட மாட்டார், நீ தான் கோயிலுக்கு ஓயாமல் போகிறவளாச்சு, உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் மாதாவெல்லாம் கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோன்னே நானும் நல்லா ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். டாக்டர் என்னன்ட்டாரு, உங்கள் ஸ்கேனில் வந்து ஃபஸ்ட்டு கட்டி 70% கட்டி அப்படின்னு சொன்னவர். கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் நெருங்கிடுச்சு, எல்லாமே வாங்கியாச்சு, ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிடுச்சு. திருப்பி என்ன பண்ணிட்டார் டாக்டர், நான் ரொம்ப இதானோடனே ரொம்ப அழுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா உங்களுடைய திருப்திக்கோசரம் ஒரு தடவை வேணால் இன்னும் ஒரு ஸ்கேன் பண்ணிக்கலாம், பயாப்சி பண்ணியாச்சு, எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. பயாப்சி பண்ணி மயக்க ஊசி போட்டு தான் பயாப்சி பண்ணார். அப்பையும் டாக்டர் கேட்குறாரு, ஏமா வலி ஏதாவது இருக்குதா? சார் வலிக்குதுங்க, ஆனால் வலியை பொறுத்துக்கிறேன், என் கூட எங்கள் அம்மா இருக்கிறாங்க. ஏங்கங்க இருக்காங்க உங்கள் அம்மா? பக்கத்துல என் கூடையா தான் இருக்கிறாங்க. வலியே தெரியலைங்க, இது உண்மை, வலியே தெரியல. எந்திரிச்சு நானே நடந்துட்டேன். நடந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் தெம்பு வந்துருச்சு. தெம்பு வந்தோடனே நான் சொல்கிறேன், 23ஆம் தேதி ஆப்ரேஷன் சொல்கிறீங்க, பணம் ரெடி பண்ணணும், எல்லாமே ரெடி பண்ணணும். ஆனால் நான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்கியாச்சு, ஆப்ரேஷனுக்கு போயாச்சு. போன உடனே டாக்டர்கிட்ட கெஞ்சினேன், ஒரு தடவை என்னை வந்து நீங்கள் எதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணிடுங்க அப்படின்னு. கடைசி அங்கே இந்த வழியாக தான் நான் போகிறேன். போகிறப்ப சொல்கிறேன், ஆண்டவனே நான் உன்னை ஆலயத்துக்கு டெய்லி வாரம் நன்மை வாங்கிட்டு இருக்கேன், இந்த 4 மாதம் நான் நன்மையை வாங்கலை, நான் வாங்கணும்னு எனக்கு திருப்தி இருந்துச்சுன்னா என்னை காப்பாற்றுங்க, இதுதான் எனக்கு கடைசி பயணமாக எனக்கு தெரியுது அப்படின்னு. அவங்க போய் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள எம்ஆர்ஐ ஸ்கேன், அந்த ஸ்கேன் எடுத்த உடனே ரிசல்ட் வருது. வந்துச்சுன்னா டாக்டர் என்னன்ட்டாரு, உங்கள் ரிசல்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குதுங்க, இப்போதைக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது, நாளைக்கு சொல்கிறேன். ஆண்டவனே 10th ரிசல்ட்டு கூட எதிர்பார்க்கலாம், இந்த ரிசல்ட் என்னன்னா இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு அப்பயே ஒரு இதாக நினச்சிட்டு மறுநாள் காலையில் இங்கேருந்து ஓடுன அவர் டாக்டர் சொல்கிறாரு, ஏம்மா உங்கள் மார்பில் கட்டின்றதே இல்லை, நீங்கள் கும்பிட்ட தெய்வம் உங்களை கைவிடலை, நீங்கள் என்ன சாமி கும்பிட்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. சார் நாங்கள் அந்தோனியார் கும்பிட்றோம், மாதா கும்பிட்றோம். எந்த மாதம்? வேளாங்கண்ணியில் இருக்கிற மாதா அப்படின்னு சொன்னோன்னே டாக்டருக்கு ஆச்சரியம். ஏம்மா 70% ஆப்ரேஷனோட வந்தேன்னு சொல்கிறீங்க, இப்போ பாருங்க உங்கள் மார்பில் கட்டின்றதே இல்லை அப்படின்னு. அப்போதான் நினச்சேன், நம்ம வந்து விசுவாசம், நம்ம மேலே ஆண்டவர் நமக்கு வந்து அவ்வளோ விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் தயவுசெய்து எல்லாரும் நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசம் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே நமக்கு. காசு பணம் கூட இல்லைங்க நம்மக்கிட்ட, ஆனால் ஆண்டவரோட நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதே போதுங்க. இது என்னுடைய சாட்சி. Praise the Lord. Hallelujah. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. எழுந்து நிற்போம். புனித அந்தோனியுடைய பாடலை பாடுங்கள். கோடிய புதரென புகழ் பெற்றே, கோடிய புதரென புகழ் பெற்றே, நாடி வரும் குறை தீர்த்தே, மாநிலம் போற்றிடும் தூயவனே, உங்கள் பாதம்
இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, தூயாவே நன்றி, தந்தையே நன்றி, மூவரு இறைவா நன்றி. ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை, ஆண்டவரே நீரே என் உறைவிடம், ஆண்டவரே எனக்கெல்லாம் நீரே. கரங்களை உயர்த்தி praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. எழுந்திருங்கள். இறைவனுடைய அன்பு நிலையான நிறைவான அன்பாக இருக்கிறது. உறவாக உணவாக வழங்கிய அந்த அன்பை, தண்ணீர் இல்லாத தலைவனின் அன்பை, மனிதத்தை புனிதமாக மாற்றுகிற அந்த அன்பை நாம் புகழ்ந்து பாடி துதிப்போம். இறைவா உன் அன்பு நிலைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய தந்தையரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. தன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே, எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, இணைந்து பாடுங்க. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. பாலை நீலம் பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு. பாலை நீலம் பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு. பகலிலும் இரவிலும் எந்த குறையின்றி காத்த அன்பு. பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு. எல்லாம் எல்லாம் இறையன்பே,
தெய்வமே. இறைவா இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. தாய் வயிற்றில் தோன்றும் முன்னே என்னை கருவாக அறிந்த அன்பு, வயிற்றில் தோன்றும் முன்னே என்னை கருவாக அறிந்த அன்பு. தாய் வயிற்றில் தோன்றும் முன்னே என்னை கருவாக அறிந்த அன்பு. சிறு பிள்ளை என்னையும் வாக்குரைக்க பணித்த அன்பு. சிறு பிள்ளை என்னையுமே இறை வாக்குரைக்க பணித்த அன்பு. எல்லாம் எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே. எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. இணைந்து பாடுங்க. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வம். இறைவா உன் அன்பு, இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. இறைவா உன் அன்பு அன்பு, உறவாக உணவாக உணவாக உறவாக உணவாக வழங்கிய. எல்லாம் இறையன், எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே. எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அமருங்கள். பவுஸ்னா என்னும் ஒரு சகோதரி நற்கருணை பக்தி கொண்டவர், நெஞ்சார ஆண்டவரை அனுதினமும் வழிபடுகிறவர். அவருக்கு கடவுளுடைய கருணை கிடைத்தது, கடவுளுடைய பரிவு கிடைத்தது. ஒரு நாள் இறைவனை கண்டார். அது எப்படி? நாம் எல்லாம் சந்திப்பதை போல நற்கருணையின் வடிவிலே அல்ல, இரக்கத்தின் வடிவிலே இறைவனை கண்டார். வைத்து சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த பவுஸ்னா ஜெபிக்கிற பொழுது கடவுள் அவருக்கு காட்சி கொடுக்கிறார், தன்னை இரக்கத்தின் கடவுளாக வெளிப்படுத்துகிறார். தற்பொழுது உலகமெங்கும் இறையிறக்க பக்தி வளர்ந்திருப்பதற்கு முக்கியமான காரணம் இந்த அருட் சகோதரியுடைய ஆண்டவர் அவரை கொடுத்த அற்புதமான பிரசன்னம் தான். அப்படி என்ன கண்டார் அப்படின்னா, ஒரு முறை அவரை ஜெபிக்கிற பொழுது ஆண்டவருடைய நற்கருணையிலிருந்து கதிர்கள் வருவதை காணுகிறார். ஆண்டவருடைய முகம் இரக்கத்தின் முகமாக மாறுவதை காண்கிறார். ஒரு பக்கம் வெள்ளை நிறத்தில், இன்னொரு பக்கம் வெண்ணிறத்திலும், இன்னொரு பக்கம் சிகப்பு நிறத்திலும் ஆண்டவருடைய அருட்படைகள் வருவதை அவர் பார்க்கிறார். ஆண்டவரே, என்ன இது காட்சி புதிதாக இருக்கிறதே, இதுவரை நற்கருணைத்தான் உன்னை சந்தித்தேன், இப்பொழுது அற்புதமான ஒரு கணைகளை பார்க்கிறேன். அந்த கணைகள் எதை சொல்லுகிறது? இறைவா என்று அவர் ஜெபித்த பொழுது அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைதான், இறைவனுடைய இரக்கம் இந்த உலகத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. வைத்து சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்னைக்கு எல்லா வீட்லயும் நம்ம பார்ப்போம், ஒரு சில வீட்டில் வச்சிருப்பாங்க சேசுடைய திருஹிருதய படம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? இப்பொழுது அது அப்படியே கொஞ்சம் இன்னும் ஒரு சில வீட்டிலே இறையிறக்கத்தின் படமாக மாறிக்கொண்டிருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் உதவி பங்கு தந்தையாக திருப்பூர் குமார் நகர் சென்ட் ஜோசப்ஸ் புனித சூசேப்பருடைய ஆலயத்திலே முதல் முறை பணியமர்த்தப்பட்டேன். அங்க போய் பணியாற்ற வாய்ப்பு கிடைத்த பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சுறுசுறுப்பாக என்னுடைய ஒரு அருட்தனமாக இருந்தது. அப்போ ஒரு நபர் போலந்தில இருந்து வந்திருந்தார். வந்துட்டு இங்க இருக்கிற அர்ப்பணியாளரை சந்திக்கணும்னு கேட்டார். நான் சொன்ன பங்குசாமியார் வந்து பள்ளிக்கூடத்திற்கும் பொறுப்பாளராக இருக்கிறார், தாளாளராக இருக்கிறார். அவர் பேர் முடியப்படைய ஆத்மா சாந்தி அடைத்து அவருக்கு மரணம் அதன் பிறகு கொஞ்சம் காலம் கழித்து வந்தது. அப்பொழுது நான் சொன்னேன், அவரை போய் பாருங்க. இல்லை, நான் உங்களை தான் பார்க்கணும். என்ன காரணம் கேட்டப்போ, நீங்க வந்து அந்த
அப்பொழுது அங்க இந்த சேசனுடைய குழந்தை இயேசுடைய நவநாள் நடக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமை. அதை நாங்கள் நடத்துறது உண்டு. அந்த சமயத்தில் அவர் அதை சந்திச்சிருக்கிறார். அந்த நவநாள் நடக்கிறப்ப அவருக்குள்ள ஒரு உந்து சக்தி, இந்த ஆலயத்துல இறையிறக்கத்தின் படம் வேணும், இங்க இருக்கிற அர்ப்பணியாளருக்கு இறையிறக்க படத்தை கொடுக்கணும் அப்படின்னு. அந்த சமயத்தில் அவர் வந்தப்போ 2 படத்தை கையில் வச்சிருந்தார். அது ஒண்ணு எனக்கு கொடுத்தார், இன்று வரை வைத்திருக்கிறேன். அதை சொன்னார், முதல் நீங்கள் பணியான இந்த இடத்துல இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை எங்க போனாலும் சரி கடவுளுடைய இரக்கம் உங்களை தொடும், உங்களை நடத்தும் அப்படின்னு சொன்னார். நான் ஒவ்வொரு ஊர்லையும் மாற்றலாய் வருகிற பொழுது எல்லா ஊர்லையும் அங்கங்கே விட்டுட்டு வந்தெல்லாம் நடக்கும். எனக்கு ஒன்றை மட்டும் விடவே மனசு வராது, இந்த படத்தை எல்லா பக்கம் கொண்டு போகணும், நம்ம இருக்கிற இடத்திலேயே அதை வைத்துக் கொள்ள வேண்டும். கடவுளுடைய இரக்கம் எப்பொழுது நம்மளும் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு காரணம் முழுக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரக்கம் தான் இந்த உலகத்தை நடத்தகத்தை நம்பிய பவுசினாவுக்கு கடவுள் கொடுத்த அற்புதமான அதிசயம். சாதாரண அருட்சகோதரியாக இருந்தார், இந்த புனிதியாக அவரை திருச்சபை அங்கீகரித்திருக்கிறது, உயர்த்தி இருக்கிறது. அந்த அளவுக்கு அது குறிப்பாக கடந்த நூற்றாண்டிலே 19ஆம் நூற்றாண்டிலே 20ஆம் நூற்றாண்டில் நமக்கு கிடைத்த அதிசயமான ஒரு அற்புதம் தான் ஆண்டுடைய இரக்கம். அதனால இந்த மாசம் முழுசு என்ன செய்யலாம் அப்படின்னா, நற்கருணை ஆண்டவரை சந்திப்பதற்கு குடும்பமாக ஒரு நேரத்தை ஒதுக்கலாம், அல்லது தனிப்பட்ட விதத்தில் ஒரு நேரத்தை ஒதுக்கலாம். அந்த என்ன அதை பண்றது, வழக்கமாக கோயிலுக்கு வரப்போ ஒரு சில நான் கவனிப்பேன், நேரம் மாதாகிரிக்கு மலை ஏறுற மாதிரி ஏறுவாங்க, இறங்குவாங்க, கோயிலுக்குள்ள வருவாங்க, அந்தோணியர் பார்ப்பாங்க, திரும்ப அப்படி இங்கிருந்து அந்தவங்க போவாங்க, அங்க 2 அந்தோணியார் இருப்பார், அவரையும் பார்ப்பாங்க, அப்படி நேரா போயிடுவாங்க. நான் சில சமயத்தில் நம்ம கூப்பிடுவேன், நாங்க இங்க ஒருத்தர் முக்கியமான இன்னொருத்தர் இருக்கிறார், அவரை சந்திக்காம போறீங்களே, யாரு பார்த்தா எல்லா பக்கம் நான் போயிட்டு வந்துட்டேன். இல்ல, இரக்கத்தின் ஆண்டவர் நற்கருணை வடிவிலே உங்களுக்காக எல்லா நேரத்திலும் கண்மொழிக்க காத்துக் கொண்டு இருக்கிறார். அவரை விட உயர்வானவர் யார் இருக்கிறார்? அவரோட விருதுதானிகள் எல்லாம் பெற்றுக் கொடுக்கிறார். தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் அமைதியாக வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சென்றார்கள். அதுல ஒருவர் வந்தார், ஒரு சில மாதங்கள் இருக்கு, சொன்னார், அதை எனக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல, நற்கருணையில முன்னாடி நான் உட்கார்ந்தது இல்லை, ஆனா அன்னைக்கு நான் உட்கார்ந்த பதம் என்ன ஆச்சு, 2 நிமிஷம் உட்கார்ந்த பதம், ஆஸ்பத்திரிக்கு நான் போகணும், போற வழியில என் மனநிலை ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்துச்சு, ரொம்ப பிரச்சனையா போனேன், திரும்பி வர்றப்ப நான் அந்த மனநிலையில வரல பாரு, என்னென்ன ஆச்சு அப்படின்னா, இவர் என் கூட வந்துட்டார் பாரு, எனக்கு மாத்திரை 16 மாத்திரை கொடுத்துருந்தாங்க, அங்க போய் பார்த்துட்டு திரும்பி வர்றப்ப அது ஒரே மாத்திரையா குறைச்சிட்டா பாரு, போயிட்டு வந்த வேகத்துல 2 நிமிஷம் உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. 2 நிமிடம் நற்கருணை ஆண்டவரை சந்தித்த அந்த நபருடைய வாழ்க்கை மாறியது. சற்று முன் ஒரு சகோதரி நமக்கு அழகாக ஒரு சாட்சியத்தை பகிர்ந்து கொண்டார் இல்லையா? புற்றுநோய் அப்படிங்கிறது உலகத்தில் மிக கொடுமையான நோய்களில் ஒன்று. அதிலிருந்து எப்படி அவர் வெளியிலே வந்தார், யார் அவரை காப்பாற்றியது, எப்படி அதிசயம் நடந்தது, அவங்களும் அதே மாதிரிதான் ஆண்டவரை சந்திக்கிறார், நற்கருணை உறவை பெற்றுக் கொண்டிருக்கிறார். நற்கருணை ஆண்டவர் நம்மை சந்திக்கிற பொழுது நாம் எதிர்பார்ப்பதை விட அதிகமான இரக்கம், அவருடைய அருள் துணை நமக்கு கிடைக்கும். அதுதான் அதிசயங்களாக வெளியில வருகிற உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அதனால இன்னைக்கு என்ன செய்யலாம்னா, புனித பவுசினாவே உமக்கு எப்படி இறைவன் காட்சி கொடுத்தாரோ, இரக்கத்தின் ஆண்டவராக காட்சியை தன்னை வெளிப்படுத்தினாரோ, அதுபோல எனக்கும் ஆண்டவருடைய காட்சி வேண்டும். நான் இந்த உலகத்தில் எத்தனையோ வகையான மனிதர்களை சந்தித்து விட்டேன், இந்த உலகத்தில் எத்தனை வகையான இன்பங்களை பெற்று விட்டேன், அதிகமான துன்பங்கள் பாரச்சுமையை அழுத்துக் கொண்டே இருக்கிறது. இறைவா, எப்படி தப்பிப்பது, எப்படி வாழ்வது, எனக்கு முடியலப்பா, கொஞ்சம் கற்றுக் கொடுங்க என்று அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், இறைவன் தான் சொல்லி இருக்கிறார், என் சுமை என் நுகம் உன்னை அழுத்தாது. அவரிடம் கொஞ்ச நேரம் வருங்க. இந்த மாதத்துல பவுல் நாம கற்றுக் கொடுத்ததுதான். அவர் கடவுளுடைய பிரசன்னத்துல உட்கார்ந்ததுனால இரக்கத்தின் ஆண்டவராக அடையாளத்தை அவர் கண்டு கொண்டார். உங்களுக்கு இறைவன் தன்னை வெளிப்படுத்துவார், உங்களுக்கு இறைவன் தனிப்பட்ட தன்னை வெளிப்படுத்துவார். குருக்கள் வழியாக, இறைவார்த்தை வழியாக, நற்கருணை பிரசன்னத்தின் வழியாக ஆண்டவர் ஏதாவது ஒரு வகையிலே உங்கள் உள்ளத்தை, உங்கள் குடும்பத்தை தொடுவார். அதற்கு செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். அவருக்காகவே நேரத்தை ஒதுக்கணும். எதற்கும் நேரத்தை செலவிடக்கூடாது. கடவுளுக்காக ஒதுக்கி கோயில கொஞ்ச நேரம் தனிமையிலே கடவுளோடு உரையாடினால் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அதுதான் அன்பு, அதுதான் நிறைவான அன்பு. இன்னைக்கு 2 பேர் நமக்கு விவிலியத்துல வாசகத்துல வந்தாங்க. 2 பேர் யாருங்க அவங்க? மார்த்தா, மரியா. இந்த கதையை நிறைய முறை நம்ம கேட்டிருப்போம். எல்லா வீட்லயும் ஒரு மார்த்தா இருப்பா, ஒரு மரியா இருப்பா இல்லைங்களா? சும்மா இருக்கிற ஒரு ஆள்.
சுறுசுறுப்பா இருக்கிற ஒரு ஆள், சமைக்கிற ஒரு ஆள், சாப்பிட்டு தூங்குற ஒரு ஆள், எப்ப பார்த்தாலும் பரபரபரன்னு இருக்கிற ஒரு ஆள், எப்ப பார்த்தாலும் கடவுளோட உட்கார்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கிற ஒரு ஆள் எல்லா குடும்பத்திலும் இருக்கும். அல்லது நமக்குள்ளேயே 2 ஆள் இருப்பாங்க. கொஞ்ச நேரம் மார்த்தாவா இருப்போம், கொஞ்ச நேரம் மரியாவா இருப்போம். இதை நான் இன்னும் 2 வார்த்தைகளை போட்டு சொல்லலான்னு பாக்குறேன். எப்படி அப்படின்னா, சொந்தக்காரங்க விருந்தாளிங்க 2 பேரும் ஒண்ணா? 2 பேரும் ஒண்ணுங்களா? இல்ல. சொந்தக்காரங்க வந்தா நம்ம எப்படி அவங்ககிட்ட நடந்துக்குவோம், விருந்தாளி வந்தா அவங்ககிட்ட நம்ம எப்படி நடந்துக்குவோம்? நம்ம வீட்டுக்குள்ள வர்றாங்க, சொந்தக்காரங்க வராங்க, சொந்தனை என்ன பண்ணுவோம்? தலையை சொல்லி கொரோனா காலத்துல வந்துட்டாங்களே, கொண்டு வந்துட்டாங்களா கொரோனா, அப்படி இருக்குமா? இல்ல. என்ன பண்ணுவாங்க? முதல்ல வாங்க, அப்புறம் தமிழர்களாக இருந்தால் வணக்கம், கிறிஸ்துவர்களாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? பிரைஸ் எல்லாம். அப்புறம் நீங்களா தோஸ்தம் சமாதானம், ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களை கொஞ்சம் உபசரிப்போம் இல்லைங்களா? வந்து உட்கார வச்சுட்டு அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசுவோம் இல்லைங்களா? சொந்தக்காரங்கிட்ட. விருந்தாளிக்கு வந்து என்ன பண்ணுவோம்? வாங்க உட்காருங்கன்னு கையில் ஒரு ரிமோட்டை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள போய் கிச்சன்ல ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுவோம். வந்துட்டாங்க, பத்திரிக்கை கொடுக்க வந்தாங்கன்னு தெரியல, பங்கு பாத்திரம் வந்தாரு, காசு கேட்க வந்தாரா, ஏசுநாதர் சொல்ல வந்தாரா, எதுக்கு வந்திருக்காரு தெரியல, ஏதாவது பரபர. சில சமயத்துல நான் சொந்தக்காரனா இருப்பேன், விருந்தாளியே இருக்கும் இல்லைங்களா? பங்கு சமராட்டி. விருந்தாளிக்கு என்ன ரொம்ப நேரம் பேசணும் அவசியப்படாது இல்லைங்களா? வந்தா அவங்க உபசரிக்கணும். நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடு. ஏதாவது காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்தா படம் உள்ள ஓடுவோம், ஏதாவது கொண்டாடுவோம், எப்போ சாப்பிட்டு போயிடும். இதே மாதிரிதான் இன்னைக்கு நடக்குது. மார்த்தா சொந்தக்காரரா, மரியா சொந்தக்காரரா? இதுல யாரு சொந்தக்காரரு, யாரு விருந்தாளி? ஏசுநாதர் விருந்தாளியை பார்த்தது யாரு, சொந்தக்காரரை பார்த்தது யாரு? மார்த்தா வந்து விருந்தாளியா இயேசுவை பார்த்து விருந்தோம்பு நினைக்கிறார். மரியா சொந்தக்காரராக இயேசுவை நினைத்து சொந்தம் கொண்டாட நினைக்கிறார். ஆனா 2 பேருமே இயேசுவை ஆண்டவராக பார்க்கிறார்கள். உயிர்த்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நம்ம நினைச்சு கூடாது மார்த்தாவை இயேசு வேண்டாம்னு சொல்லிட்டாரா, பிடிக்கலையா? முத வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொன்னது யாரு? மார்த்தா தான் சொல்றான். மரியா அவங்க காணுங்க. இயேசுநாதர் வீட்டு வெளியில இருந்து வர்றாரு, வாங்க ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொன்னது மார்த்தா தான். வீட்டுக்குள்ள வந்தவுடன் ஓடி போய் அவருக்கு உபசாரம் செய்தது மார்த்தா தான் இல்லையா? அவருடைய பண்பு. அது மட்டும் இல்லாமல் யோவான் நற்செய்தி 11 நீங்க இரவுல போனோன்னே குடும்பமாக அதை வாசிச்சு பாருங்க. நல்ல அழகான ஒரு இறை செய்தியில் அது 11வது பிரிவில் யோவான் நற்செய்தியில ஒரு புதுமாக நடக்கும். இயேசு ஒரு அதிசயத்தை அங்கே செய்வார். தன்னுடைய நண்பன் லாசரை சந்திக்க செல்வார். லாசர் அந்த நிலையத்துல என்ன நிலையில் இருப்பாங்க? உறக்கத்தில் இருப்பார். மற்றவர்கள் இறந்து விட்டான்னு சொல்வார்கள். இயேசுவோ லாசர் உறக்கத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு போவார். போய் அதிசயத்தை அற்புதத்தை செய்து அவர் உயிர்த்தனை செய்வார். அந்த சமயத்துல கூட இந்த மார்த்தா சொல்லுவார், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இயேசுவை ஆண்டவரே என அறிக்கையிடுவார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு தான் மெசியா என அறிக்கையிடுவார். அவர் தான் மீட்பர் என அறிக்கையிடுவார். ஆண்டவர் உயிர்த்தெழுதலை கொடுப்பார் என அவர் நம்புவார். நம்பிக்கையில இருந்திருப்பார். அப்படின்னா இயேசு ஆண்டவரை முழுமையாக அறிந்தவர் மரியா மட்டுமல்ல, மார்த்தாவும் தான். உயிர்த்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆனா இயேசு ஆண்டவர் எதை மெச்சி கொள்கிறார்? எதை மெச்சி கொள்கிறார்? உச்சி குளிர, வயிறு குளிர நல்ல அரிசி உணவு செஞ்சு போட்ட மார்த்தாவையா, கூடவே உட்கார்ந்து இயேசு சொல்றதெல்லாம் கேட்கிறது மரியாதையா? யாரை இயேசு வந்து அதிகமாக மெச்சி கொள்கிறார்? அப்ப சாப்பாடு முக்கியம் இல்லையா? இந்த நகைச்சுவை நீங்க பார்த்திருப்பீங்க. சோறு முக்கியம் தான், ஆனால் அந்த சோறு கொடுக்கிற கடவுள் அதை விட முக்கியம். 2 ஒரே மாதிரி அல்ல. கொஞ்சம் உயர்வாக மரியாதை வைத்து பேசுகிறார். காரணம், அவர் இயேசு சொல்லுவதை கேட்கிறார். மார்த்தா அவர் சொல்லுவதை இயேசு கேட்க வேண்டும் நினைக்கிறார். 2 வித்தியாசம் பார்த்தீங்களா? நான் நீங்களும் அப்படிதான் கோயிலில் ஜெபிப்போம். ஆண்டவரே நான் சொல்றதை நீ கேளு, எனக்கு இதெல்லாம் தேவை. ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு ஜெபிப்போம், எனக்கு இதெல்லாம் நீங்க செய்யுங்க. இது ஒரு வகையான ஜெபம். இன்னொரு வகையான ஜெபம் என்னது? அதான் மரியாதை, ஆண்டவரே எனக்கு தெரியல, நீங்க கற்றுக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க, நான் எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி ஜெபிக்கணும் என்று கற்றுக்கொள்ள நினைப்பது மரியாவுடைய நிலை. இன்னைக்கு நம்ம அப்படித்தான் ஜெபிக்க போறோம். மார்த்தா மரியா, மரியா மரியா. நம்ம சொல்றதை கடவுள் கேட்பார். கொஞ்சம் கூட அதிலே மாற்றமே கிடையாது. கேட்பார், ஏற்றுக்கொள்வார்.
எது நல்லதோ அதை கொடுப்பார். அதை விட முக்கியம், அவர் சொல்வதை நாம் கேட்கிறோமா என்பதையும் அவர் இன்று பார்க்க விரும்புகிறார். அதனால கொஞ்ச நேரம் மரியா மாறி மாறணும், கொஞ்ச நேரம் பவுசனா மாறி மாறணும், கொஞ்ச நேரம் நம்ம அந்தோனியார் மாறி மாறணும், கொஞ்ச நேரம் நம்ம புனிதர்கள் மாறி மாறணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் சொல்வதை கேட்க வேண்டும். வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இப்ப இந்த மாதத்துல துவக்கத்திலேயே நான் உங்களை ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளலாம். கடவுளே, ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு வாரம் அல்லது ஒவ்வொரு மாதமும் கொஞ்ச நேரத்தை குடும்பமாக நான் எடுத்துக் கொள்கிறேன். திருப்பலி அல்லாத நேரத்திலே எல்லாருமா சேர்ந்து ஒரு ஆலயத்தை சந்திப்போம். எந்த ஆலயத்தை? பங்கு ஆலயத்தை. பங்கில் இருக்கிற நற்கருணை பிரசன்னத்தை, ஆண்டவரை நீர் இங்கே இருக்கிறதை குடும்பமாக வந்து நாங்கள் ஆராதிப்போம். எப்படி ஆராதனை செய்யறது? வந்து தந்தையை போற்றுங்கள், இயேசுவை போற்றுங்கள், தூய ஆவியை போற்றுங்கள், திருவலயத்தை கையில் திருப்பாடலை செய்யுங்கள், மெழுகுதலை ஏற்றுங்கள், இறைவனுக்கு புகழ்ச்சி, நன்றி, ஆராதனை கீதம் ஒரு பாடலை பாடுங்கள், கடைசியில் உங்கள் ஜெபத்தை சொல்லிட்டு போங்க. நிச்சயமாக நற்கருணை பிரசன்னத்தோடு ஆண்டவர்களை வழிநடத்துவார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. முழங்கால் படியிடுவோம். இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையிலே அர்ப்பண உணர்வோடு ஆண்டவரிடத்திலே நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் பங்கில் இருக்கிற எல்லாருடைய தொழிலையும் நம்முடைய வேலையும் பணியும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். உங்கள் கரங்களை குவித்துக் கொண்டு கண்களை மூடி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களையும் ஆண்டவர் பாதத்திலே அர்ப்பணம் செய்யுங்கள். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதன் உம் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தமென்றே அன்பரே என்னை தத்தம் செய்தேன். அனைத்தும் அர்ப்பணமே, இந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகளாவல்களும் அனைத்தும் அர்ப்பணித்தே. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஒப்பு கொடுத்ததை போல உங்கள் குழந்தைகளை அர்ப்பணம் செய்யுங்கள். இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே அவர்களை இறைவன் ஆட்கொள்வாராக. சிறு குழந்தைகளிடம் வருவதை தடுக்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு குழந்தையும் கரம் தொடுத்து ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள், இளைஞர் இளப்பெண்களை அர்ப்பணம் செய்யுங்கள். இயேசுவே, இந்த நேரத்தில் இங்க இருக்கிற எல்லா பெண்களையும் வாலிப சகோதர சகோதரிகளையும் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஏற்றவர்களை இளம் வயதிலிருந்தே உடைய இறை வார்த்தைக்கு பணிபவர்களாக, இறை அச்சம் கொண்டவர்களாக உயர்த்துவீராக. பெற்றோர்கள் பெரியவர்கள் செய்கிற வேலையை ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய தொழிலை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் பணியை ஒப்புக் கொடுங்கள். புதிதாக ஏதாவது முயற்சி எடுக்கிறீர்களா, அதை ஒப்புக் கொடுங்கள். அன்பான இயேசு கிறிஸ்துவே, இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய வேலையும் பணியும் தொழிலையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நேர்மையாக உண்மையாக நாணயமாக உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் நீரே வளர்ச்சியை தருவீராக. இந்த நேரத்தில் ஆலயத்தில் இப்பொழுது அந்தோனியார் வழியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா விண்ணப்ப கருத்துக்கள், எல்லா தேவைகளையும் ஒப்புக் கொடுக்கும். அந்தோனியார் வழியாக இறைவன் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு சித்தமானதை நடத்தி கொண்டிருப்பார். இயேசுவே, பிரியமான ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் இந்த நேரத்தில் அர்ப்பணித்திருக்கிற விண்ணப்ப பூக்களை, அந்தோனியார் வழியாக ஒப்புக் கொடுத்திருக்கிற எல்லா வேண்டல்களையும் இது ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது சேர்ந்து ஜெபிப்போம். உடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இயேசுவே, நன்றி 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 என்று சொல்லுங்கள். அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பெருக்கோடு உடைய உணர்வுகளோடு ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் இந்த மாதத்தை புதிய ஆசீர்வாதத்தின் மாதமாக, புதிய அச்சிப்பின் மாதமாக, இறை வார்த்தையின் மாதமாக, குடும்ப ஜெபமாலையின் மாதமாக, ஆண்டவருடைய அர்ப்பணத்தை அதிசயங்களை எல்லாம் நடத்துகிற மாதமாக மாற்றிக் கொடுப்பார். சேர்ந்து ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி கொண்டு கண்களை திறந்து இயேசுவை உற்று நோக்கி, ஆண்டவரே, என் கடவுளே, என் இயேசுவே, என் மீது இறங்கும், என் குடும்பத்தின் மீது இறங்கும், என் பங்கு மக்கள் மீது இறங்கும், எனக்கு ஆசிரியப்படையும். நன்றி 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 என்று நாவை திறந்து சொல்லுங்கள். அமைதியாக இருக்க வேண்டாம். இயேசுவே 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 கூப்பிடுங்க.
தாவீதின் மகனே என் மீது இறங்கும், என் மீது இறங்கும் என்று ஜெபித்த அந்த குருடனுக்கு பார்வை கிடைத்தது. அதுபோல தான் இப்பொழுது ஒரு சகோதரி பகிர்ந்து கொண்டதை போல அதிசயங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். புற்றுநோய் நீங்கியது. நீ நோய் நீங்க நலமாக இரு, நான் விரும்புகிறேன், நீ நம்பியபடி போகலாம் என்று சொன்னபடியே அவருக்கு நடந்ததற்காக கடவுளை போற்றுவோம். இயேசுவே 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 இயேசுவே, நன்றி 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 நன்றி. அர்ப்பண உணர்வோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொள்வீராக. இந்த புதிய மாதத்திலே உம்முடைய அதிசயங்கள் அற்புதங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் நடப்பதாக, இறை வார்த்தையின்படி வாழ்ந்தவர்களாக மாற்றுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே அல்ல ஆண்டவரே, உம்முடைய இறை வார்த்தையின் வழியாக நாங்கள் நம்மை கண்டுகொள்ள அருள் பெறுவீராக. இதோ இறைவா, மார்த்தாவை போல அல்ல, மரியாதை போல உம்முடைய இறை வார்த்தையை கேட்கக்கூடியவர்களாக, நற்கருணை பிரசன்னத்திலே அமர்ந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. இந்த அக்டோபர் மாதத்தில் ஆண்டவரே, கூடி ஜெபிக்கிற குடும்பமாக, ஜெபமாலை ஜெபிக்கிற குடும்பமாக, இறை பக்தியிலே வளர்கிற குடும்பமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். நீ மாற்றி நடத்துவீராக. இயேசுவே நன்றி. எங்கள் மறை மாவட்டத்தை இந்த மாதத்திலே ஆசீர்வதிப்பீராக. இதோ கருத்தப்பட்டியில் உருவான எங்கள் மறை மாவட்டத்தின் நம்பிக்கை இந்த எல்லா ஊர்களிலும் பரவி இருக்கிறது. எத்தனை எத்தனை திருச்சபையாக வளர்ந்திருக்கிறது, எத்தனை விசுவாசிகள் வளர்ந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அதற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் இந்த அற்புதமான எங்களுடைய ஜெபமாலை தாய்மொழியாக ஜெபமாலை ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நற்கருணை பிரசன்னம் நிறைவான அன்பு உணவாக, உறவாக, தன்னிகரில்லாத தலைவராக, மனிதத்தை புனிதமாக மாற்றுகிற அன்பாக எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக இயேசுவே நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 நன்றி. உள்ளத்தை உறுதிப்படுத்துவீராக, எண்ணத்தை உயர்த்துவீராக, சிந்தனையை சீர்தூக்குவீராக, உழைப்பை கனிவை தருவீராக, நேர்மையாக உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசிரியர் தருவீராக. நல்ல உற்சாகம், உற்சாகம், ஆரோக்கியத்தை, மன மகிழ்ச்சி, மன அமைதியை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உன்னதமான நற்கருணை பிரசன்னத்திலே அர்ப்பணம் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் தூய தந்தையே, ஆமென். செவ்வாய்க்கிழமை மௌனமாக சொந்த தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள், ஜெபியுங்கள். வாங்கி நின்ற அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்தோடு மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிறவனோடு தூயாவியாரின் ஒன்றை பிறகுவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.